Good morning, student. 8th Social Science, Geography, 3rd lesson, Hydrological Cycle. The hydrologic cycle அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெசன் நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசன்லேருந்து வந்து பார்த்தோம்னா 1 மார்க்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிவைஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸில் இதுவும் ஒன்று. இது வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள் இந்த லெசனில் வந்து பார்த்தோம்னா எர்த்தில் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, டோட்டலாக வாட்டர் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த் வாட்டர், அதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, சர்ஃபேஸ் வாட்டர் மேற்பரப்பு நீர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எவாப்ரேட் எந்த அளவுக்கு ஆகுது, கண்டென்சேஷன், precipitation, ரன் ஆஃப், இன்ஃபில்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த லெசனில் வந்து ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இதில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா த ப்ராசஸ் இன் விச் த வாட்டர் மூவ்ஸ் பிட்வீன் த ஓசன் அட்மாஸ்பியரிக் அண்ட் லேண்ட் இஸ் கால்டு டேஸ். கடல் நீரிலிருந்து வளிமண்டலத்துக்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள், நீரியல் சுழற்சி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லுவோம். கடல்லேருந்து நீருக்கும் நிலத்திலிருந்து இந்த மாதிரி வந்து மாறி போகக்கூடியதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த எர்த்தில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2.8. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா எர்த்தில் வந்து இருக்கக்கூடிய வாட்டர் 97% வாட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து 2.8% தான் வந்து இருக்குது. அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் கேசஸ் டு லிக்யூட் ஃபார்ம் இஸ் known as டேஸ். நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர். அதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 4th ஒன், வாட்டர் தட் ஃப்ளோஸ் இன் த சப்சாயில் ஆர் த்ரோ த கிரவுண்ட் இன்டு த ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஓசன்ஸ் இஸ் டேம்டு ஆஸ் டேஸ். நீர் மண்ணிலிருந்து இரண்டாவது வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கும் செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர். நீர் வழிந்தோடல், ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 5th ஒன், த எவாப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் த லீவ்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இஸ் கால்டு டேஸ், டிரான்ஸ்பிரேஷன். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர், உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். 6th ஒன், வாட்டர் தட் இஸ் குட் எனோத் த ட்ரிங்க் இஸ் கால்டு டேஸ். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர், நன்னீர், போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபில் இன் த பிளாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 இருக்குது. த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் பர்சன்ட் இன் த அட்மாஸ்பியரிக் இஸ் known as டேஸ். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தோம்னா வெதர், வானிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். The degree of water vapor percent in the atmospheric is known as weather. Second one, fill in the blanks. There are dash phases in the water cycle. 3. நீர் சுழற்சியில் டேஷ் நிலைகள் உள்ளன, 3 நிலைகள் வந்து இருக்குது. The failing of water towards the earth surface form atmospheric in any form is known as dash. வளிமண்டலத்துக்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீர் சுருங்கும் செயலுக்கும் டேஸ் என்று பெயர். அதுக்கு வந்து பார்த்தோன்னா மழைப்பொழிவு, precipitation அப்படின்னு சொல்கிறோம். 4th ஒன், த precipitation which the raindrop size less than 0.5 mm is diameter is known as டேஸ். மழைத்துளியின் அளவு 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் அம்மழைப்பொழிவின் பெயர் டேஸ், என்னன்னா தூறல் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரைஸ், தூறல்னு சொல்லுவோம். மிஸ்ட் இஸ் டென்சர் தேன் டேஸ். மூடுபனி டேஸை விட குறைவாக இருக்கும், அடர் மூடுபனி, கிளவுட்ஸை விட குறைவாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வந்து இருக்குது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஒரு 4 இருக்குது. வெஜிஸ்டேஷன்,
வெஜிடேஷன் அப்படின்னா டிரான்ஸ்பிரிட்டேஷன், தாவரங்கள், அதாவது தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா நீர் உட்கசிந்து வெளியிடக்கூடியது. அடுத்தது கண்டன்சேஷன், நீர் சுருங்குதல். நீர் சுருங்குதல் எங்கே நடைபெறும் அப்படின்னா கிளவுட்ஸ், மேகம். கண்டன்சேஷன் அப்படின்னா கிளவுட்ஸ். ஸ்னோ அண்டு ரெயின் ட்ராப் அப்படின்னா ஸ்லீட், பனித்துளி மற்றும் மலைத்துளி வந்து பார்த்தோம்னா கல்மலை. இன்ஃபில்ட்ரேஷன் அட் த சர்ஃபேஸ், நீர் ஊடுருவுதல் அப்படின்னா புவி மேற்பரப்பு. புவி மேற்பரப்பில் தான் நீர் வந்து ஊடுருவக்கூடிய செயல் வந்து செய்யுது. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எவாப்ரேஷன் ரெஃபர்ஸ் டு, நீராவியாதல் என்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்டு, த ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் இன் விச் த லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் இன் டு த கேசஸ் ஃபார்ம். நீராவியாக மாறும் செயலாக்கம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எவாப்ரேஷனில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று. அடுத்தது வந்து தேர்டு ஸ்டேட்மெண்ட், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் பட் இஸ் ஆக்சுவலி பீயிங் த எவாப்ரேட் அட் 0 டிகிரி செல்சியஸ். நீர் 100 டிகிரி வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. 100 டிகிரி செல்சியஸில் வந்து கொதித்து ஆவியானாலும் நீர் வந்து நார்மலாக ஆவியாகிறது 0 டிகிரிலேயே வந்து ஆரம்பிக்குது. அப்போ செகண்டு தேர்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன், அதாவது வந்து சி ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டும் தேர்டு இருக்கக்கூடியதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஸ்டேட் வெதர் த ஃபாலோ த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. சரியா தவறா அப்படின்னு வந்து சொல்லுவோம். வாட்டர் பாயில்ஸ் அட் 212 Fahrenheit temperature but is being to the evaporate in 32 டிகிரி Fahrenheit. 212 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து வெப்பநிலையில் வந்து நீர் கொதிக்குது, ஆனால் 32 டிகிரி ஃபேரன்ஹீட்லேயே வந்து வெப்பநிலையில் வந்து ஆவியாகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே முன்னாடி பார்த்தது தான். 100 டிகிரியில் வந்து பார்த்தோம்னா 100 செல்சியஸில் கொடுத்துக்கிறாங்க, இதில் ஃபேரன்ஹீட்டில் கொடுத்துக்கிறாங்க. 100 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தோன்னா கொதிக்க ஆரம்பிக்குது, ஆனால் 0 டிகிரிலேயே வந்து ஆவியாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், அதனால் இது வந்து ட்ரூ. அடுத்து செகண்டு, மிஸ்ட் இஸ் நாட் த தின்னி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் துளிகளை பெற்றிருப்பதில்லை. அப்போ இது வந்து பார்த்தோன்னா தவறான ஸ்டேட்மெண்ட், இது ஃபால்ஸ், தவறு. த சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ஸ் அட் இன்டர்ஃப்ளோ. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது. இது வந்து சரி, ட்ரூ. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து பார்த்தோன்னா 2 மார்க் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் இஸ் ஷார்ட் நோட் ஆன் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் அக்யூஃபேர். நீர் கொள் பரப்பு பற்றி குறிப்பு வரைகன்னு கொடுத்துக்கிறாங்க. இட் இஸ் அன் அண்டர்கிரவுண்ட் லேயர் ஆஃப் வாட்டர் பீயிங் பெரம்பிள் ராக்ஸ். ராக் ஃபியூச்சர்ஸ் ஆர் அன்கான்சாலிடேட் மெட்டீரியல்ஸ். நீர்கொள் பரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீர் வந்து ஏறத்தாழ 71% வந்து பார்த்தோன்னா மேற்பரப்பு நீரால் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் வந்து பார்த்தோன்னா பெரும்பகுதி வந்து கடலில் இருக்கக்கூடிய பேராளிகள் இருக்குது. புவியில் வந்து டோட்டலாக 97.2% வந்து உவர்ப்பு நீராகவும் 2.8% வந்து நன்னீராகவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டெஃபைன் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன? நீரியல் சுழற்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் குளோபல் சன் டிரைவன் ப்ராசஸ் வேர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓசன் டு அட்மாஸ்பியர், from atmosphere to land and from land back to ocean. அதாவது நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது வந்து சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் வந்து நடைபெறக்கூடியது தான் நீரியல் சுழற்சி. இது கடலிலிருந்து ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கும், பின் வளிமண்டலத்திலிருந்து மழைப்பொழிவாக வந்து நிலத்துக்கும், நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் செல்லுது. இதை வந்து இந்த சுழற்சி தான் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், நீரியல் சுழற்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹவ் இஸ் த டியூ ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். பனி உருவாக்கம் எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இட் இஸ் ஏ வாட்டர் ட்ராப்லெட் ஃபார்ம்டு பை த கண்டன்சேஷன் ஆஃப் வாட்டர் வெப்பர் ஆன் ஏ ரிலேட்டிவ் cloud surface of an object.
It forms when the temperature of a object drops below in the point of temperature. பனி உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நீர்த்துளிகள் வந்து புவியினுடைய மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும்போது பனி உருவாகுது. பொருட்களினுடைய வெப்பநிலை பனிநிலையினுடைய வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது அங்கே பனிக்கட்டிகள் வந்து உருவாகுது. அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அது கரைந்துடும். அந்த பனியோட வந்து டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும்போது அது வந்து ஐஸ் கட்டியாக பனியாக வந்து மாறிடுது. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இட் இஸ் எ protein ஆஃப் rainfall which enter the stream immediately after the rainfall. It occur when the rainfall is longer, heavier and exceeds its rate of infiltration. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது மழை பொழிந்தவுடன் மழை நீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நீரோடையில் வந்து கலந்துருது. இது வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீண்ட காலம் வந்து பார்த்தோம்னா அந்த நீர் வந்து போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா பூமிக்கு அடியில் வந்து சர்ஃபேஸ் வாட்டர், மேல்பரப்பு நீர் வந்து பார்த்தோம்னா பூமியில் உறிஞ்சின நீரை தவிர மீதி நீர் வந்து வழிந்தோடி ஆறு குளம் குட்டைகளில் வந்து சேரக்கூடியதான் வந்து பார்த்தோம்னா நீர் வழிந்தோடல், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு மேல்மட்ட நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு 5 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க்கு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ்டட் இன் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிட்டேஷன், இன்ஃபில்ட்ரேஷன், ப்ரொக்ளனேஷன் அண்டு ரன் ஆஃப். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதி இதில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை வந்து ஈஸியான கொஸ்டின் தான் அதை எழுதிடுங்க. அடுத்து டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேட்டேஷன். எவாப்ரேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டிங்யூஷ் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸை வந்து படிங்க. இதில் யாராவது ஆன்சர் தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறேன். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு பாடம். நல்லா படிங்க. 1 மார்க்கு 2 மார்க்கு இப்போ நல்லா தரவாக படிங்க. 5 மார்க்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான், திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதின கொஸ்டின் தான். நல்லா படிங்க, டெஸ்ட்டை வந்து நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.